பவானியும் மித்ராவும் கோயிலுக்கு வந்திருந்தாங்க. என்னை வந்து பார்த்து ரொம்ப கேவலமா பேசினாங்க. நானும் அவங்க பேசினதுக்கு பதிலடி கொடுத்துட்டு தான் வந்தேன். பழைய நிலைமைக்கு வந்து காட்டுவோன்னு சவால் விட்டுருக்கேன். நான் போட்ட சவால்ல ஜெயிக்காம செருப்பு போட மாட்டேன். இவ்ளோ நாளும் நான் பொறுமையா இருந்ததுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஆனா இனிமே அப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு காரணம் கூட கிடையாது. இறங்கி அவங்கள அடிக்க போறேன். ஏண்டா ஆதி இப்படி பண்ணோன்னு அவங்கள கதற வச்சு நான் பாக்குற வரைக்கும் ஓய மாட்டேன். ஆதி கேவலம் சொத்துக்காக அருவருப்பான வேலையெல்லாம் பார்த்த அவங்கள ஓட ஓட அடிச்சு விரட்ட போறேன். அத்தக்காரியும் மருமகாரியும் ஆட்டம் ஆடுறீங்க. உங்களை அழிச்சு காட்டுறேன்டி. உனக்கு ஜால்ரா தட்டுற உன் கூட இருக்கிற கெட்ட எண்ணம் பிடிச்சவங்களையும் அழிச்சு ஆதியோட சொத்து எல்லாத்தையும் வாங்கி காட்டுறேன். பாரதி, நான் அவங்கள மனுஷங்களாவே நினைக்கல. அவங்க கிட்ட போய் அவ்வளவு கோவப்பட்டு சரிக்கு சமமா நின்னு சவால் விட்டுட்டு வந்திருக்கீங்க. என்ன பாரதி இதெல்லாம்? ஆதி, இது நம்ம குடும்பம். இந்த நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்தினவங்கள நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். உங்களுக்கு இவங்களை பத்தி தெரியாம இருந்தப்போவே என்னால நான் நினைச்ச எல்லாத்தையுமே பண்ண முடிஞ்சது. இப்ப நீங்க ஏன் கூட இருக்கீங்க. அவங்கள ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். சரிங்க, என்னால புரிஞ்சுக்க முடியுது. சரி, கொஞ்சம் இருங்க. கால்ல இருக்கிற ஆணி எடுத்துறேன். பாரதி, ஆணி ஆழமா இறங்கிருக்குன்னு நினைக்கிறேன். பேசாம ஹாஸ்பிட்டல் போயிடலாமா? ஐயோ, ஹாஸ்பிட்டல்லாம் போக வேணாம் ஆதி. நான் சொல்றப்போ நீங்க ஆணியை வெளியே எடுத்துருங்க. சரிங்க, நீங்க சொல்ற மாதிரியே பண்றேன். அவன் நெத்தியில 1 ரூபாவை ஒட்டுறேன். உன்னையும் அழிச்சு உன் 2 பசங்களையும் நடுத்தரவுல பிச்சை எடுக்க வைக்கிறேன். இப்ப ஆணியை பிடுங்கி எடுங்க ஆதி. அத்தக்காரியும் மருமகாரியும் ஆட்டம் ஆடுறீங்க. உங்களை அழிச்சு காட்டுறேன்டி. உனக்கு ஜால்ரா தட்டுற உன் கூட இருக்கிற கெட்ட எண்ணம் பிடிச்சவங்களையும் அழிச்சு ஆதியோட சொத்து எல்லாத்தையும் வாங்கி காட்டுறேன். எனக்கு ஒண்ணும் இல்ல சார், சின்ன காயம்தான், பாத்துக்கலாம். என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு வலிக்கல? இந்த வலியை விட மனசுல வெறி அதிகமா இருக்கு. அதனால இந்த காயம்லாம் என்ன ஒண்ணுமே பண்ணாது. வாங்க சார் போலாம். கால்ல செருப்பு இல்லாம காயத்தோட எப்படிங்க நடப்பீங்க? நடக்கணும், நடந்துதான் ஆகணும். அப்பதானே வீடு கிடைக்கும்.